ஹாய், குட் மார்னிங் எவ்ரிபடி. ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். எல்லாருக்குமே இது பிடிக்கும், எல்லாருக்குமே இது பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு எனக்கு ஆழமாக நம்பிக்கை இருக்கிற ஒரு விஷயத்தோடு இன்றைக்கி நான் பேசுகிறதுக்கு தொடங்குகிறேன். ஸோ இது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க என்ன அப்படின்னு சொன்னால், மேம் நாங்கள் உங்களை டைரெக்டாக வந்து பார்க்க முடியுமா, உங்கள்கிட்ட பேச முடியுமா, எங்கள் டவுட்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட கேட்டுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க என்னை பார்க்கணுன்னு ஆசைப்படுறது, அப்போதைக்கு வர முடியலன்னா கால் செஷன்ஸ் யூஸ்வலாக வச்சுருப்பேன். ஸோ கால் செஷன்லேயே பேசிகிட்டு இருந்தீங்க. ஸோ நிறைய பேருக்கு நேரில் என் கூட வந்து இருந்து என்னை பார்த்து அந்த மாதிரி ஆசையெல்லாம் இருக்குது. எனக்குமே என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களெல்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை இருக்குது. ஸோ அதுக்காகவே இந்த ஐடியா நான் கொண்டு வந்தேன். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போது கோச்சிங்கில் வந்து நம்மளோட ட்வின் ஃப்ளேம் கோச்சிங்கில் 6 லெவல் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட் லெவல் வந்து ஆஸ்க் அண்ட் ரிசீவ் அ டீஸ், அதாவது நான் யார், நான் என்ன மாதிரி வாழ்கிறதுக்கு ஆசைப்பட்றேன், எதெல்லாம் நான் இல்லை, அதோடு சேர்த்து ஸோ இதுதான் என்னுடைய ஆசைகள்னால் அதை எப்படி நான் ரியாலிட்டிக்கு கொண்டு வரது, ஸோ என்னோடய லைஃப் பர்பஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. இது எல்லாமே ஃப்ரீடம்னா என்ன, இது எல்லாமே ஃபஸ்ட் லெவல். செகண்ட் லெவல் ஹீலிங்கை பற்றினது. ஸோ நான் யாருன்னு தெரிஞ்சுக்கும் போது இவ்வளவு ரணங்களையும் சுமந்துட்டுருக்கேன், நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னர் சைல்டு ஹீலிங்கு, அதனுடைய ட்ராமா என்னென்னு தெரிஞ்சுக்கிறது, ஹீலிங் என்னென்னு தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் இன்னர் ஃபெமினைன், நான் பெண்ணாக பிறந்ததுனாலே இவ்வளோ ரணம் அனுபவிக்கிறேன், இன்னர் ஃபெமினைன் ட்ராமா, இன்னர் அதோட ஹீலிங், இன்னர் மேஸ்குலைன் ட்ராமா, நம்மளை சுற்றி இருக்கிற ஆண்களை பார்த்து அவங்க மேலே நமக்கு யார்கிட்டையும் நம்பிக்கை இல்லாதனால அந்த வெறுப்பினுடைய பிரதிபிம்பமாகவே நமக்குள்ளேயும் ஆண்மையை வச்சுருக்கோம். ஸோ இன்னொரு மேஸ்குலைன் ட்ராமா, ஸோ அதை எப்படி ஹீல் பண்ணுறது, மேஸ்குலைனையும் ஃபெமினைனையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் செகண்ட் லெவல். தேர்ட் லெவலுக்கு வரும்போது என்னோடய பெஸ்ட் வெர்ஷனை நான் எப்படி கன்வெர்ட் ஆகுறது, ஸோ செல்ஃப் ஒர்த்துனா என்ன, செல்ஃப் எஸ்டீம்னா என்ன, செல்ஃப் வேல்யூனா என்ன, செல்ஃப் எம்பவர்மெண்ட்னா என்ன, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னா என்ன, செல்ஃப் இமேஜ் எப்படி சோஷியல் இமேஜ் ஆக்குறது, ஃபெமினைனையும் மேஸ்குலைனையும் பேலன்ஸ் பண்ணாமல் ஒன்னஸ்க்கு எப்படி கொண்டு வருது, எனக்குள்ளே இருக்கிற டிவினிட்டியை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் சொல்கிறது தேர்ட் லெவல். ஃபோர்த் லெவல் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் மணி. என்னோடய பிலீஃப் சிஸ்டம் எப்படி இருக்குது, அந்த பிலீஃப் சிஸ்டத்தை வச்சு என்னோட கோர் வேல்யூஸ் என்னென்ன, கோர் வேல்யூஸை வச்சு பிலீஃப் சிஸ்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, சோஷியல் கண்டிஷனிங் அந்த கோர் வேல்யூஸுங்கிறதுல எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ அப்போ அதெல்லாம் ஃபேக் அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் கண்டிஷனிங்னு சொன்னால் அப்போ நிஜம் என்ன, அப்போ எட்டர்னல் ட்ரூத்ஸ் என்ன, அந்த எட்டர்னல் ட்ரூத்ஸை வச்சு நான் எப்படி பிலீஃப் சிஸ்டத்தை பில்ட் பண்ணுறது. ஸோ நான் எதுக்காக இந்த பூமியில் வந்து பிறந்தேன், ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் மணிக்கும் என்ன சம்மந்தம், ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருந்தால் சக்ஸஸ் ஆக முடியுமா, ஸோ நான் எப்படி லைஃப் பர்பஸை தெரிஞ்சுக்கிறது, லைஃப் பர்பஸே எப்படி வாழ்க்கையாக வாழ்கிறது, அதுக்கு எனர்ஜி எக்ஸ்சேஞ்சாக எனக்கு இறைவன் எப்படி காசு கொடுக்குறாரு, ஸோ ஃபினான்ஷியல் அபெண்டன்ஸுக்கு நான் எப்படி போகிறது, இதெல்லாம் சொல்லித்தரும் லெவல் வந்து ஃபோர்த் லெவல். ஃபிஃப்த் லெவல் வந்து ஃப்ரிக்ஷன் ஃப்ரீ ரிலேஷன்ஷிப்ஸ், லிவிங் ஹெவன் ஆன் எர்த். அதாவது நம்ம வந்து காட்டுக்கு போய் வாழ முடியாது, சித்தர் மாதிரியும் புத்தர் மாதிரியும் வீட்டில் தான் நம்மக்கான மனுஷங்களோட தான் வாழணும். சப்போஸ் நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்தட்டில் ஒரு கோபதாபம் அப்படின்னு சொன்னால் அம்மா வீட்டுக்கு வந்து வாழலாம், அம்மா வீட்லேயும் மனுஷங்க இருப்பாங்க, ஹஸ்பண்ட் வீட்லேயும் மனுஷங்க இருப்பாங்க. சார் எப்படினாலும் சுற்றும் சூழலோடு தான் வாழ்ந்து ஆகிற சுச்சுவேஷனில் நம்ம இருக்கிறோம். ஸோ அப்போது நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா பார்த்தாது, ஐ ஷுட் நோ எப்படி இவங்களெல்லாம் கையாளுறதுன்னு நான் கற்றுக்கணும். என்னோடய எல்லையை தாண்டி யாரும் உள்ளே வராத அளவுக்கு நான் என்னை எப்படி நடத்திக்கிறதுன்னு எனக்கு தெரியணும். ஐ ஷுட் பி மை ப்ரையாரிட்டி, ஐ ஷுட் பி மை இம்பார்ட்டன்ஸ். எனக்குள்ளேயே ஒரு ஃபேமிலியாக நான் வாழ தெரியணும், எனக்கு செல்ஃப் லவ்வை வாழ்க்கை பாதையை அமைச்சுக்க தெரியணும், செல்ஃப் கம்பேஷனோட வாழ தெரியணும், அதில் செல்ஃப் கேர் எடுத்துக்க தெரியணும். ஸோ இவ்வளவும் சொல்லித்தர விஷயம். இன்னொன்று, ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டெல்லாம் நான் எப்படி பழகணும், எமோஷ்னல் செல்ஃப் மாஸ்டரி எப்படி பண்ணிக்கணும், மற்றவங்க எது சொன்னாலும் என்னை தாக்காத அளவுக்கு நான் எப்படி வச்சுக்கணும், என்னோடய எனர்ஜி ட்ரெயின் ஆகாத அளவுக்கு நான் எப்படி என்னோடய மனோநிலையை செட் பண்ணி வச்சுக்கணும், இதெல்லாம் சொல்லித்தரது. மெடிடேஷனுங்கிறது டே டு டே பேசிஸில் என்னோடய ஹார்மனிக்குள்ளே எப்படி நான் கொண்டு வரணும், எனக்குள்ளே நான் எமோஷ்னலாக எப்படி எப்போவுமே கனெக்டடாக இருக்கணும், இதெல்லாம் சொல்லித்தரக்கூடிய லெவல் ஃபிஃப்த் லெவல். சிக்ஸ்த்து லெவல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் திருப்பி சொல்கிறேன். சிக்ஸ்த்து லெவல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்வின் ஃப்ளேம். ட்வின் ஃப்ளேம்ஸ்னால் என்ன, ட்வின் ஃப்ளேம்ஸ் எதுக்காக பிறந்திருக்காங்க, ட்வின் ஃப்ளேம்ஸ் கோச்சிங்க்கு ஏன் குரு வேணும், ட்வின் ஃப்ளேம்ஸுக்கு ஏன் மற்றவங்களோட டேட் பண்ண முடியல, பாஸ்ட் லவ் எல்லாம் ஏன் இவ்வளோ ரணமாக இருக்குது, அந்த பாஸ்ட் லவ்வோட ஏன் அவங்க ட்வின் ஃப்ளேம் அட்ராக்ட் பண்ண முடியாது, ட்வின் ஃப்ளேம்ஸ் எப்படி ஜேர்னி எப்படி ஸ்டார்ட்
ஸ்டார்ட் ஆகுது, எப்போ மீட் பண்ணுவாங்க, மீட் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்னர் ஒர்க் பண்ணோம், உங்கள் சக்ரா சிஸ்டம் எப்படி வேலை செய்யும், மெடிடேட் பண்ண அந்த சக்ரா சிஸ்டம் எப்படி மாறுது, சைக்கிக் எபிலிட்டிஸ் எப்படி கிடைக்கிது, தேர்ட் சக்ரா ஓப்பனிங் எப்படி நடக்குது, ஸோ ட்வின் ஃப்ளேம்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஸோ உங்கள் ட்வின் ஃப்ளேம்ஸ்னால் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும், கார்மிக் பார்ட்னர், ட்வின் ஃப்ளேம், ஃபால்ஸ் ட்வின் ஃப்ளேம், இதுக்கெல்லாம் எப்படி வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறது, இதுதான் உங்கள் ட்வின் ஃப்ளேம்னு நீங்கள் எப்படி இனம் கண்டுபிடிக்கிறது, அடையாளம் கண்டுபிடிக்கிறது, ட்வின் ஃப்ளேம் கிட் கூட யூனியனுக்கு எப்படி நீங்கள் ரெடியாக வருது, அந்த யூனியன் எப்படி நடக்குது, அது பிரபஞ்சம் எப்படி வேலை செய்யுதுங்கிறது உங்களுக்கு எப்படி காமிக்குது, ஃபிசிக்கல் யூனியன் நடந்ததுக்கப்புறம், அதாவது இன்னர் யூனியன் ஒன்று நடக்கணும், இன்னர் யூனியன் நடந்ததுக்கப்புறம் ஃபிசிக்கல் யூனியன் எப்படி நடக்குது, ஃபிசிக்கல் யூனியன் நடக்க போதுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும், ஃபிசிக்கல் யூனியன் நடந்ததுக்கு அப்புறமா இன்னர் ஒர்க் பண்ணி எப்படி ஹார்மோனியஸ் யூனியனுக்கு அது போகுது, அதுக்கப்புறம் எப்படி அசென்ஷன் ஜேர்னிக்குள்ளே போகிறீங்க, எப்படி 2 பேரும் சேர்ந்து தனித்தனியாக உங்கள் லைஃப் பர்பஸை வாழ்ந்துட்டு தான் இருப்பீங்க, 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கான லைஃப் பர்பஸை எப்படி உலகத்துக்கு கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் அசென்ஷன் பாத்தில் டுவர்ட்ஸ் மோக்ஷா, ஆல்வேஸ் அந்த தர்மிக் பாத்தில் உங்களோட சோல் ஃபேமிலியோடு எப்படி வாழ்கிறீங்க, இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் 55 வீடியோவாக இருக்குது. ஓகேயா? ஸோ இது எல்லாமே 6 லெவலும் என்னென்னு சொல்லிட்டேன். இந்த 6 லெவலில் ஏதோ ஒரு லெவலை பிக் பண்ணி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், என் கூடயே நீங்கள் தங்கி கோச்சிங் கற்றுக்கலாம். 3 நாள் கோச்சிங், அதாவது 5th லெவல் வரைக்கும். நான் 6th லெவலே பேசலை, ட்வின் ஃப்ளேம் லெவலே பேசலை, 5th லெவல் வரைக்கும் என் கூடயே தங்கி, என் வீட்டில் என் கூடயே தங்கி 6 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் தான் அலவுட். அதாவது 4 to minimum 4 மேக்ஸிமம் 6, அவ்வளோதான். எனக்கு ஸ்மால் பேட்ச் இருந்தால் போதும், ஏன்னா அவங்கள நான் கான்சென்ட்ரேட் பண்ணி கவனிக்கணும். என் கூடயே 3 நாள் தங்கி இருந்து நீங்கள் கற்றுக்கலாம். 3 நாளும் வந்து ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் 2மே நானே கொடுத்துருவேன். ஓகே, காலையில் எழுந்திரிச்சது டீ, அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் 11 o'clock டீ பிரேக் வித் ஸ்நாக்ஸ், மத்தியானம் லஞ்சு, ஈவினிங் டீ ஆர் காஃபி ஏதோ ஒன்று, அப்புறம் நைட்டு டின்னருக்கு அப்புறம் நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் வாக்கிங் போகணும், ஏரியாலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வரணும், ஏன் கூடயே வருவீங்க அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஏரியாலாம் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன். ஏன்னா எங்கள் ஏரியா வந்து ரொம்ப பயங்கரமான ரெசிடென்ஷியல் ஏரியா, ரொம்ப காமான ஏரியா, அவ்வளோக்கா ஆள் நடமாட்டம்லாம் இருக்காது நைட்டு. அதாவது அதுக்காக ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி இருக்காது, எல்லாமே ஏரியாவே அமைதியாக இருக்கும். ஸோ ரொம்ப ரிலாக்ஸிங்காக பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏரியாவே. ஓகே, ஸோ வாக்கிங் போயிட்டு வந்து நைட்டு தூங்கலாம் எல்லோரும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் கோயிங் டு பி. ஸோ காலையில் எல்லோரும் குளித்து கிளம்பி பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு 10 மணிக்கு உட்காந்தான்னா காலையில் லன்ச் வரைக்கும் 3 கிளாஸ் நடக்கும், 3 டாபிக் கிளாஸ், லைவ் கிளாஸ் நடக்கும். லஞ்சுக்கு அப்புறம் 2 கிளாஸ் நடக்கும். ஒவ்வொரு கிளாஸ், அதாவது ஒவ்வொரு டாபிக் முடிஞ்சதுக்கப்புறமும் அந்தந்த டாப்பிக்கு கீழே இருக்க ஒர்க் ஷீட் நான் கொடுப்பேன், நீங்கள் எழுதணும், எனக்கு எழுதி பதில் கொடுக்கணும், அதை நான் வாசிப்பேன். ஸோ நான் சொல்லிக் கொடுத்த கோணத்துலேயே நீங்கள் புரிஞ்சுருக்கீங்களா இல்லை வேறு கோணத்தில் புரிஞ்சுருக்கீங்களாங்கிறத வச்சு உங்களை நான் மாற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைப்பேன். ஓகேயா? ஸோ இது ஃபார் ஆல் 3 days இப்படி தான் நடக்கும். அப்போ 15 டாபிக் முடிஞ்சிடும். ஸோ ஒவ்வொரு கோச்சிங், ஏன்னா ஒவ்வொரு ஃபஸ்ட் லெவல்லேருந்து 5th லெவல் வரைக்கும் ஒவ்வொரு லெவலுக்கும் 15 டாபிக் இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி 15 டாப்பிக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் அன்றைக்கி இப்போ வந்து ஃபஸ்ட்டு டே நீங்கள் கோச்சிங் வந்திருக்கீங்க அப்படின்னா அன்றைக்கி ஈவினிங்கே உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கும், நல்லா டீ குடிச்சு ஒரு ரிலாக்ஸ் ஆனப்புறம் அன்றைக்கி நடத்தின 5 டாப்பிக்கில் இருக்க டவுட்ஸையும் நீங்கள் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி 3 நாளும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். 3ஆவது நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டே நீங்கள் ஊருக்கு கிளம்பணுன்னாலும் கிளம்பிக்கலாம், இல்லை அடுத்த நாள் காலையில் கிளம்பணுன்னாலும் நீங்கள் ஊருக்கு கிளம்பிக்கலாம், உங்கள் ஊருக்கு. ஓகே, திஸ் இஸ் ஹவ் கோச்சிங் இஸ் கோயிங் டு பி. ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து 6633 6633 rupees. இதுக்கு நீங்கள் முன்பதிவு பண்ணி வைக்கலாம். ஜிபேயில் பே பண்ணி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு நீங்கள் சேர்றீங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி உங்கள் சீட்டை நீங்கள் பதிவு பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக 6 ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே எடுக்க மாட்டேன். அதாவது 3 நாள் மட்டும்தான் இந்த கோச்சிங் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச்சில் நீங்கள் மிஸ் ஆகிட்டிங்கன்னா கூட இமீடியட்டாக நெக்ஸ்ட் பேட்ச்சில் உங்களை நீங்கள் காசு கட்டிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பேட்ச்சில் உங்களை அக்காமடேட் பண்ணிக்குவேன். ஸோ இதுதான் பிளானு. ஸோ நீங்கள் தாராளமாக அந்த 3 நாள் என் கூட இருந்து நல்லா என்ஜாய் பண்ணி என் வீட்லேயே தங்கி என் வீட்டு சாப்பாடே சாப்பிட்டு நீங்கள் ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகலாம். ஏன்னா இது சேஞ்ச் ஆஃப் என்விரான்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் நான் ஒரு இடத்துக்கு போய் படித்தா கான்சென்ட்ரேட் பண்ணி படிப்பேன், அதை பற்றி இன்னும் ஆழமாக தெரிஞ்சுப்பேன், டைரெக்டாக அவங்களே சொல்லி கொடுக்குறவங்களே என் பக்கத்தில் இருந்தால் இன்னும் அவங்ககிட்ட என் டவுட்ஸ் எல்லாம் கேட்டு கிளாரிஃபை பண்ணிப்பேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் மதுரையில் இருக்கிறவங்களும் வரலாம்,
தமிழ்நாட்டில் எங்கே இருக்கிறவங்களும் வரலாம். இது எல்லாருக்குமான காமன் அனௌன்ஸ்மெண்ட். ஆனால் நான் தமிழ் சொல்லித்தரதும் தமிழ் அப்படிங்கிறதுனால இது தமிழ்நாட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட்டுக்குன்னு இல்லை, தமிழியன்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோ கண்டிப்பாக இது ஒரு குட் நியூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். யார் யார் நம்மளை தேடி வராங்க, யார் யார் கூட நம்ம பேச போகிறோம், மிங்கிளாக போகிறோம், ஒவ்வொருத்தருங்களும். ஏன்னா எனக்கு எல்லா ஏஜ் குரூப் பீப்புளோடையும் பழகிறதுக்கு பிடிக்கும். ஸோ லெட் அஸ் மீட். என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கிங்க வாய்ப்பை. ஸோ முன்பதிவு பண்ணுறதுக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் அபவுட் செக்ஷனில் இருக்குது. தாராளமாக நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம், இல்லை காண்டாக்ட் பண்ணலாம். என்ன என்கொயரி இருக்கோ, டவுட்ஸ் இருக்கோ கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரி கைஸ், ஓகே, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்கள் கால்லையோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ உங்களை மீட் பண்ணுறேன். பாய். லேடிஸ் மட்டும்தான் அலவுடு கைஸ், அது சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் கோச்சிங்க்கு வர்றவங்களுக்கு என்னோடய ஆஸ்க் அண்ட் ரிசீவ் டீஸ் புக்கு, அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்த ஒரு சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் ஆன்மாவினுடைய பயணம் என்ன, அது எதுக்காக ஜனனம் எடுத்திருக்கு, ஸோ அதனுடைய டெஸ்டினியை நோக்கி அது பயணிக்கிறதுக்கு உடல் கொண்டு நீங்கள் எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஒரு இன்ஃபர்மேட்டிவ் சிடி. அதுக்கப்புறம் மிஸ்டீஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாருமே பார்த்து ஆசைப்படுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ ஏதோ ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ இது நாளும் கோச்சிங்க்கு வீட்டுக்கு வர்றவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன். ஸோ இது மிஸ் ஆகிடுச்சு அப்போ அதை ரெக்கார்ட் பண்ணும்போது. ஸோ இதை இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிறதுனால திருப்பி உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி சொல்கிறேன். ஓகே கைஸ், பை.